ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு அதோட தோலை எடுத்து, பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான், பட்டாணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வெறும் உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், பட்டாணி போடும்போது இன்னும் அதோட டேஸ்ட்டு சூப்பராக காமிக்குங்க. நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நான் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன், சாப்பரில் போட்டாலும் நல்லா ஸ்மாஷ் ஆகும். இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ரெசிபிஸ் எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அடி தூளாக இருக்கும். உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா மசிக்கணும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கெல்லாம் எல்லாமே நைஸாக இருந்தால் மட்டும்தான் மசாலா எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாக்காக நம்ம சேர்த்துறது சின்ன சின்ன பொருட்கள் தான். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், இஞ்சி பூண்டு விழுது போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும். நம்ம ஆயிலெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவில் உப்பு. இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது எப்போவுமே மேஷிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் அந்த ரெசிபி வந்து ரொம்ப நல்லாவே வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடலை மாவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். என்கிட்ட மெஷரிங் கப் இல்லை, அதனால நான் ஒரு கிண்ணி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி வந்து காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எச்சாவே சேர்த்திக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவில் உப்பு. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைக்கும் போது அந்த பஜ்ஜி பதத்துக்கு வரும். தண்ணி அதிகமாகாமல் பார்த்துக்கணும். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரெட் பஜ்ஜி சூப்பராக வருங்க. இந்த மாதிரி பிரெட் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொத்தமல்லியை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. அதுவும் நாட்டு மல்லியாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது 4 துண்டு பிரெட்டு. நம்ம கடலை மாவுலையும் கொஞ்சம் கொத்தமல்லி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக காமிக்கும். 4 துண்டு பிரெட்டே நம்ம 4 பேர் ஈக்குவலாக சாப்பிடலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை அந்த பிரெட்டுக்குள்ளே வச்சு நல்லா அமுத்தணும். எல்லா பக்கமே ஈவனாக படுற மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலையும் சுலபமாக முடியும், ஸ்நாக்ஸும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு பொடி தயார் பண்றேன். அது கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா காமிக்குங்க. வெறும் நடக்கடலை, தனி மிளகாய் தூள், உப்பு, 4 பல்லு பூண்டு. பூண்டை வந்து பச்சையா போடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொடியை வச்சுக்கிட்டீங்கன்னா அது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அதுவும் சுட சுட அந்த பிரெட் பஜ்ஜிக்கு மேல தூவி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. அது கட் மட்டும் ஈக்குவலா பண்ணணும். எதுவுமே வெளியில வராம அப்படியே அழுத்தம் கொடுக்காம லைட்டா வச்சு இழுத்தீங்கன்னா அது கட்டாய் வரும். ஸ்டஃபிங் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா எல்லா சைட்ல இருந்தும் அது வெளியில வந்துடும். இப்போ பாருங்க, ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில வராம நான் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம அளவு அதிகமாக ஆக அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில வரும். அதுக்காக நம்ம எடுக்கும் போதே அளவாக எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டஃபிங் அந்த கேப் வழியா இருந்து வெளியில வராது. இப்போ நம்ம பிரெட் பஜ்ஜி ரெடி ஆக போகுது. நம்ம கடலை மாவுல அப்படியே முக்கி எண்ணெயில போட்டு எடுத்தா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இப்போ நான் எண்ணெயில முக்கி காமிக்கிறேன். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இப்போ நான் கடலை மாவை இந்த பதத்தில் கரைச்சிருக்கிறனால எண்ணெய் அதிகமாக குடிக்காது. இதே கொஞ்சம் தண்ணியா இருந்தது அப்படின்னா எண்ணெய் அந்த கேப்ல எல்லாம் போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சூப்பர் டெலிஷியஸாக டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் அந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த நாட்டு மல்லி ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடும் போதும் வாய்க்குள்ளே வருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கம்மன்னு வீடு ஃபுல்லாக சூப்பராக மணக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸும் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்ம ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்படியே எண்ணெயிலேருந்து சுட சுட எடுக்கும் போதே சாப்பிடணும்னு அவ்வளோ கிரேவிங்ஸாக இருக்கும். ஒரு டீயோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வேற குழந்தைங்களுக்கு லீவ் டைம், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக